A trauma patient required a cross match. So nurse என்ன பண்றாங்க? Filled the lavender color tube. Blood sample collect பண்ணி lavender color tubeல pour பண்றாங்க. திடீர்னு டாக்டர் வந்து asks for stat electrolytes. Immediately electrolytes add பண்ணணும் இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. So உடனே ஸ்டாஃப் நர்ஸ் என்ன பண்றாங்க? இந்த lavender color tubeல எடுத்த உடனே அப்படியே எடுத்து அடுத்த order of drawல இந்த green color tube எடுத்து அதுக்குள்ள blood sample போடுறாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகுது? One of the specimen is clinically compromised. இதனால நம்ம பேஷண்டோட லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ நடக்க போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ்ல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஆர்டர் ஆஃப் ட்ராக் கைடு. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஆல் ஃபேசஸ் ஆஃப் எம்பிபிஎஸ்ல தேவைப்படும். அது தவிர நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும். ஏன்னா எல்லாருமே லேப்ல இந்த மாதிரி செட் ஆஃப் கலரா டியூப்ஸை வச்சு நம்ம பார்த்துருப்போம். இதுக்குள்ள நம்ம சாம்பிளை கலெக்ட் பண்ணியும் கொடுப்போம். பட் இதுல என்ன ஆர்டர்ல கலெக்ட் பண்றோங்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா இட் கேன் காஸ்ட் அ பேஷண்ட் லைஃப். So இந்த கான்செப்ட் will help you save a patient life in your actual clinical practice. நம்ம நினைச்சிருப்போம் என்னப்பா இதுல கிரே கலர் டியூப்ல எடுத்தா என்ன, லாவெண்டர் கலர் டியூப்ல எடுத்தா என்ன, இல்ல கிரீன் கலர் டியூப்ல எடுத்தா என்ன, பிளட்டை தானே ஊத்துறோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் இங்க ஒரு முக்கியமான த்ரெட் இருக்கு, மைக்ரோஸ்கோபிக் கேரி ஓவர். அதை நம்ம நோட் பண்ணாமலே விட்டுருவோம். இந்த நம்ம காட்டின சினாரியோல எந்த சாம்பிள் காம்ப்ரமைஸ்ட், அதாவது பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் டியூப் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த டியூப்ல எடுத்தனால லாவெண்டர் டியூப்ல உள்ள இருக்கிற அடிட்டிவ் வந்து EDTA. ஓகே, EDTA-வை எடுத்து அதுக்குள்ள பியர்ஸ் பண்ணி சாம்பிளை உள்ள ஊத்திடுறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நீர்ல வெளியில எடுப்பாங்க. எடுக்கும் போது அதுல கொஞ்சம் EDTA ஒட்டிட்டு இருந்திருக்கும். ஓகே, அந்த கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் ஒட்டிட்டு இருக்கும். அதை அப்படியே நம்ம நேரா கொண்டு போய் இந்த கிரீன் கலர் டியூப்ல பியர்ஸ் பண்ணோம்னா, இந்த ஆர்டர் ஆஃப் டிரா தெரியாம இதை பண்ணீங்கன்னா பேஷண்டோட லைஃபே அஃபெக்ட் ஆகலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா EDTA கண்டாமினேஷன். EDTA பொட்டாசியம் EDTA தான் காமனா இருக்கும். அது வந்து ஒரு பவர்ஃபுல் கால்சியம் பைண்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு EDTA எடுத்து நம்ம கிரீன் கலர் டியூப்ல போட்டு அதை எலக்ட்ரோலைட்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தா என்ன ஆகும்னா அந்த பொட்டாசியம் EDTA, ஸோ பொட்டாசியம் இருக்கு இல்லையா, அது போய் அந்த சாம்பிளோட கண்டாமினேட் ஆகி ஹைப்பர் கலீமியா மாதிரி காட்டும். ஸோ பேஷண்ட்டுக்கு நம்ம திடீர்னு ஹைப்பர் கலீமியான்னு நினைச்சிருவோம். பேஷண்டோட பொட்டாசியம் நார்மலா கூட இருக்கலாம். ஆனா இந்த பொட்டாசியம் உள்ள போய் கண்டாமினேட் ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஹைப்பர் கலீமியா. ஹைப்பர் கலீமியா உங்களுக்கு நல்லா தெரியும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிரும். ஸோ பேஷண்ட் மே டை அப்படிங்கிற நினைக்கிற சினாரியோல இம்மீடியட்லி நம்ம டாக்டர்ஸ் வில் ட்ரீட் ஹைப்பர் கலீமியா. ஆனா இந்த பேஷண்ட் நார்மல் பொட்டாசியம் லெவல்ஸா இருக்கும். அதே நேரத்துல கால்சியமும் கம்மியா காட்டும். ஏன்னா EDTA ஒரே ஒரு டிராப் உள்ள போயிருந்தாலும் அதை வந்து கால்சியம் இருக்கிற அந்த சாம்பிள்ல இருக்கிற கால்சியம் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிக்கும். ஸோ ஹைப்போகால்சிமியா காட்டும். ஸோ இதனாலையும் நம்ம டாக்டர்ஸ் மே intervene and give calcium to the patient which may not be actually required. So ஒரு சின்ன laboratory procedure follow பண்ணாதனால நமக்கு வந்து இவ்ளோ பெரிய patient லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ நடக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. ஓகே, ஸோ நம்ம நினைச்சுப்போம் ஜஸ்ட் சாம்பிள் ஏதோ ஒரு ஆர்டர்ல நான் 2 ml சாம்பிள் எடுக்கிறதே பெரிய விஷயம், ஏதோ ஒரு ஆர்டர்ல 10 டியூப்லையும் எடுத்து அப்படியே ஊத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்காம இனிமே ஏன் எடுக்கிறோம், அந்த டியூப்ல ஏன் அந்த டெஸ்ட்டை பண்றோம், அந்த டியூபுக்குள்ள என்ன இருக்கு, அது அடுத்தடுத்த ஆர்டர்ல எந்தெந்த ஆர்டர்ல அந்த டியூபை கலெக்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பண்ணலாமா? ஸோ CLSIன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு இந்த ஆர்டர் ஆஃப் டிரா பத்தி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், பட் யூ கேன் ப்ரொடெக்ட் பேஷண்ட் லைஃப்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்க சாம்பிள் எடுக்கும் போதும் இந்த விஷயத்தை ABCDயை விட ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா பேஷண்ட் வேல்யூல தப்பு வராது. ஸோ பேஷண்ட்டுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்டும் போக வாய்ப்பில்லை. வாங்க என்ன ஆர்டர்ல கலெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எடுத்த உடனே சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளட் சாம்பிளை எடுத்த உடனே இஃப் த பேஷண்ட் ஹேஸ் அ பிளட் கல்ச்சர், பிளட் கல்ச்சர் எதுல கலெக்ட் பண்ணுவாங்கன்னா எல்லோ கலர் டியூப்ல இருக்கும். அதுல உள்ள என்ன இருக்கும்னா பிராத் மிக்சர், ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ சப்போஸ் பிளட் கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது இந்த சாம்பிள் எடுத்து இதுக்குள்ளதான் நீங்க போர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட் ஆகாம உங்களுக்கு பிளட் கல்ச்சர் எக்ஸாக்ட் ரிப்போர்ட் கிடைக்கும்.
அடுத்தது coagulation டியூப்ஸ்க்கு கலெக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து லைட் ப்ளூ கலர் டியூப் கலெக்ட் பண்ணும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட் இருக்கு. இது என்ன டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் த coagulation டெஸ்ட் மோஸ்ட் காமனா ப்ரோத்ராமின் டைம். இதை தான் நம்ம வந்து கல்ச்சர் பாட்டிலுக்கு அடுத்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது லைட் ப்ளூ கலர் சிட்ரேட் டியூப். இது வந்து ப்ரோத்ராமின் டைம் அண்ட் coagulation டெஸ்ட்க்கு. அடுத்த டியூப் வந்து சீரம் டியூப், ரெட் கலர் டியூப். சில லேப்ஸ்ல இது கோல்டு கலர் டியூப்ஸாவும் இருக்கலாம். இதுல என்ன இருக்கலாம்னா உள்ள சில நேரம் கிளாட் ஆக்டிவேட்டர் ஒரு ஜெல் செப்பரேட்டர் இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஏன்னா நீங்க சாம்பிள் பிளட்டை உள்ள போர் பண்ண உடனே அந்த கிளாஸ் கூட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து coagulation pathway ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டுக்குள்ள ஒரு கிளாட்டிங் நடக்கும். இதுல நம்ம மோஸ்ட் ஆஃப் த கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ், எல்லா கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ் யூரியா, கிரியாட்டினின் எல்லாமே நம்ம சீரம்ல தான் செக் பண்ணுவோம். இம்யூனாலஜி அண்ட் கிராஸ் மேட்சிங் கூட சில நேரம் இந்த டியூப்ல பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் சீரம் டியூப்ஸ். அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப், அடுத்த டியூப் நம்ம வந்து ஹெப்பாரின் டியூப். அதாவது இது வந்து கிரீன் கலர் டாப். இதுக்குள்ள இருக்கிற ஆடிட்டிவ் வந்து சோடியம் ஹெப்பாரின் ஆர் லித்தியம் ஹெப்பாரின். இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஆன்டி கோயாகுலண்ட் ஹெப்பாரின் உள்ள இருக்குது. ஸோ யூஸ் ஃபார் ஸ்டாட் கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ். ஆனா இதே இடத்துல லித்தியம்க்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா சோடியம் ஹெப்பாரின் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லித்தியம் ஹெப்பாரின் யூஸ் பண்ணா அதுவும் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணலாம். ஸ்டெப் 5 EDTA டியூப்ஸ். ஸோ இந்த டியூப்ஸ் EDTA இருக்கிறதா இப்போ நம்ம பார்த்தது லாவெண்டர் கலர் டியூப். இந்த EDTA மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கண்டாமினேட் ஆச்சுன்னா எல்லா டெஸ்ட்டையும் அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னது பொட்டாசியமும் கால்சியமும் மட்டும்தான், பட் நிறைய டெஸ்ட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லாஜிக் தெரியாம, இந்த ஆர்டர் ஆஃப் ட்ரா தெரியாம ப்ளீஸ் டோன்ட் கலெக்ட் யுவர் சாம்பிள்ஸ். மோஸ்ட் காமனா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுக்கு இதுல தான் கலெக்ட் பண்ணுவோம். HbA1c கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இதில் தான் கலெக்ட் பண்ணுவோம். அமோனியா லெவல்ஸ்க்கும் இதுதான் கலெக்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம லாஸ்டா கலெக்ட் பண்ண வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிளட் கல்ச்சர், அப்புறம் வந்து சோடியம் சிட்ரேட் டியூப் ஃபார் coagulation டெஸ்ட், அப்புறம் சீரம் டியூப்ஸ் ஃபார் ஆல் த கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹெப்பாரின் கிரீன் கலர் டியூப். இது வந்து டு கரெக்ட் ஃபார் ஃபியூ லேப்ஸ்ல இதை கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரோலைட்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. And then you collect the lavender top tube. And finally comes your glycolytic inhibitors, நம்மளோட fluoride tube. There is already a video on fluoride tube, what it contains and what is measurement which is done inside this tube அப்படிங்கறத போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணுங்க. இதுக்குள்ள இருக்கிற additive sodium fluoride and potassium oxalate. This is used to estimate plasma glucose. So minimum இந்த order of draw ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது பிளட் கல்ச்சர். சப்போஸ் அந்த பேஷண்ட் பிளட் கல்ச்சர் இல்லைன்னா இந்த டியூபை விட்டுருங்க. அடுத்து coagulation டெஸ்ட் இருக்கான்னு பாருங்க, இருந்தா இந்த டியூபை முதல்ல எடுத்துருங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு லேப்லயும் இந்த ரெண்டுலயும் வேறுபடலாம். ஸோ அந்தந்த லேப்ல என்ன ப்ரொசீஜர் புரோட்டோகால் அப்படிங்கிற உங்க இன்ஸ்டிடியூஷனும் உங்க லேபோட பாலிசியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டியூப் அண்ட் EDTA டியூப் லாஸ்டா வரணும். அதுக்கும் அப்புறம் தான் நம்ம பிளாஸ்மா குளுக்கோஸ்க்கு பண்ற டியூப் கலெக்ட் பண்ணும். இந்த ஆர்டர் ஆஃப் டிராவை மாத்தாம நம்ம பண்ணோம்னா we can save a lot of patient life and also avoid unnecessary false medical interventions. ஸோ இந்த டியூப்ஸ், கலர்ஸ், உள்ள அடிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு லேப் பர்சன் தான்ப்பா தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எல்லாருமே அதை தட்டி கழிக்காம, இட் இஸ் a responsibility of each and every one of the healthcare team. Be it நம்மளோட ஒரு டாக்டரா இருக்கலாம், or we can be a staff nurse or a laboratory technician. All of us need to understand the importance of the order of draw because accurate diagnosis begins at the draw of blood sample.